இன்னைக்கு மாசி மாதத்தின் முக்கியமான நாளான மாசி மகம். மக நட்சத்திரம் காலையில் 7:30 மணிக்கு ஆரம்பிக்குதான். பௌர்ணமி இன்று மாலை 6:30 ஆரம்பிக்கிறது. மகமும் பௌர்ணமியும் சேரும் நாள் மாசி மகம். இந்த நாளில் புனித நதிகளில் நீராடுறது, கடலில் நீராடுறது நலன் பயக்கும். நிறைய கோவில்களில் சுவாமி தீர்த்தவாரி கண்டருள்வார். அப்போ சுவாமியினுடைய சஸ்திரத்தை வைக்கும்போது நாமளும் சேர்ந்து அதோட நீராடினோன்னா ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி தான் கிரிவலம் வருவாங்க பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில். எல்லாரும் நம்முடைய பாவங்கள் நீங்க நதிகளில் போய் நீராடுறோம். அப்போ நம்முடைய பாவம் அதில் கரையுது இல்லையா? அப்போ நதிகள் அசுத்தமாகிடுது. அதனால் அந்த நதிகளெல்லாம் கருப்பாக போயிடுச்சான். அந்த நதிகளெல்லாம் நாங்கள் இந்த பாவத்தை, மனிதர்கள் பாவம் அவ்வளவு எங்களோட சேர்ந்துருச்சு, இந்த பாவத்தை களைய நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னு சிவபெருமான்கிட்ட முறையிடும்போது மாசி மகம் அன்று கும்பகோணத்தில் இருக்கிற மகாமக குளத்தில் நீராடினால் உங்களுடைய அந்த பாவம் நீங்கி நீங்கள் தூய்மையாவீர்கள், உங்களுடைய அந்த அழுக்கு நீங்கி நீங்கள் தூய்மையாவீர்கள்னு சொன்னாராம். அதனால் மாசி மகம் அன்னைக்கு நவ நதிகளும், சிந்து, காவேரி, கங்கைன்னு, நர்மதை, கிருஷ்ணா எல்லா நதிகளும் அங்கே நீராடுறதா ஐதீகம். மகாமக குளம், அதனால் ரொம்ப சிறப்பு. 12 வருஷத்துக்கு ஒரு வர்றது மகாமகம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாசி மகம் அன்றும் கும்பகோணத்தில் அந்த மகாமக குளத்தில் நீராடுவாங்க. திருவண்ணாமலையில் வல்லாள ராஜான்னு ஒருத்தர் ஆட்சி செய்தார். திருவண்ணாமலையை தலைநகராக கொண்டு. அவருக்கு வாரிசு இல்லை. அதனால் அவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகம் அன்று திருவண்ணாமலையில் அருள் பாலிக்கும் அண்ணாமலையாரே திதி கொடுப்பாராம். அது சிறப்பு வாய்ந்தது. இன்றைக்கி அம்மனுக்கு, எல்லா அம்மனுக்கும் அழகாக அபிஷேகம் அலங்காரம்லாம் நடக்கும். சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடந்து, சந்திரசேகர்னு உற்சவர் இருப்பார், அவருக்கு அபிஷேகம் நடந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு பௌர்ணமியுமே சிறப்பு. மாசி மகம் இந்த மாதிரி நதிகளில் நீராடுறதுக்கு ரொம்ப சிறப்பு. இன்றைக்கி எல்லோரும் நம்ம இப்போ நதிக்கரை ஓரத்தில் நம்ம இல்லை, கடலோரத்தில் இல்லைன்னா நம்ம வீட்டு குளியலறையில் இருக்கிற அந்த பக்கெட்டில் நம்ம ஒரு துளி மஞ்சள் போட்டு எல்லா நதிகளும் அதில் சங்கமிக்கிறதா வேண்டிக்கிட்டு நீராடி விளக்கேற்றி வீட்டில் வழிபாடு செய்யணும். சாயந்தரம் வீட்டிகிட்ட இருக்க கோவிலில் போய் வழிபாடு செய்யணும். ஆன்மீகத்தில் மிகவும் சிறப்பான மாசி மகம் இன்று.